அண்மை செய்தி. தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிலையில் பல காவல் நிலையங்களில் சீமான் மீது வழக்கு தொடரப்பட்டது. வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரி சீமான் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த ஜனவரி மாதம் வடலூரில் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக சீமான் மீது அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் கடலூர், கோவை, சேலம், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே வழக்காக விசாரிக்க கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் ஒரு சம்பவத்துக்காக பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு மாறாக தனக்கு எதிராக பல்வேறு காவல் நிலையங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக விசாரித்து ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என டிஜிபிக்கு கடிதம் எழுதப்பட்டதாகவும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு விசாரணை அதிகாரியை நியமித்து தனக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் இந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணை தந்த பொழுது எந்தெந்த காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, அந்த முதல் தகவல் அறிக்கைகள் எங்கே என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சீமான் தரப்பு வழக்கறிஞர் முதல் தகவல் அறிக்கைகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனையடுத்து எந்த விவரங்களும் இல்லாமல் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மனுதாரருக்கே அவர் மீது எந்தெந்த பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்கள் தெரிவிக்காத நிலையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மீது எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதி சீமானினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.